காக்காவின் திருட்டுத்தனமும் கிளியின் நல்ல குணமும். ஒரு அழகான காட்டுல ஒரு காகமும் கிளியும் நெருங்கிய நண்பர்களாக இருந்துச்சுங்க. இரண்டு பறவைகளும் இயற்கையை ரசித்து கொண்டு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து வந்துச்சுங்க. ஆனால் இரண்டு பேரும் வெவ்வேறு குணங்களை கொண்டவர்கள். கிளி நல்ல குணம் கொண்டது, ஆனால் காகம் திருட்டுத்தனம் கொண்டது. ஒரு நாள் கிளி காகத்துக்கிட்ட போயிட்டு இப்படி சொல்லுச்சு. ஏய் ரயான், வா நம்ம 2 பேரும் போயிட்டு உணவு தேடி கொண்டு வரலாம். இருப்பட்டு தோ வரேன். சரி ரயான், நான் வெளியே வெயிட் பண்ணுறேன் நீ வர வரைக்கும். நான் வந்துட்டேன், வா போகலாம் பட்டு, உணவு கொண்டு வரேன். இப்படி பேசிக்கிட்டு ரெண்டு பேரும் காட்டுல பேசிக்கிட்டே பறந்து போச்சுங்க. அப்போ காட்டுல ஒரு பெரிய பலாமர தோட்டத்தை பார்த்த ரயான் ஒரு மரத்துக்கிட்ட பறந்து போய் ஒரு பலாப்பழத்தை சாப்பிட ஆரம்பிச்சுது. இதை பார்த்த பட்டு, டேய் ரயான், இது யார் வளர்க்குற மரமோ, அவங்களுக்கு தெரியாம இப்படி சாப்பிடக்கூடாதுடா, இது தப்பு. ஏ பட்டு, இங்க யாரும் இல்லை, ஆளுக்கு ஒரு பழம் தானே சாப்பிட போறோம். யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. நம்ம எடுத்துக்கிட்டு சீக்கிரமா இங்க இருந்து பறந்து போயிடலாம். ஒரு பழம் தானே, எந்த தப்பும் இல்லை. டேய் ரயான், ஒரு பழம் எடுத்தாலும் சரி, நிறைய பழம் எடுத்தாலும் சரி, தப்பு தப்பு தான்டா. வா, இங்கிருந்து நம்ம போகலாம். பட்டு அப்படி சொன்னதும் வேற வழி இல்லாம ரயான் அங்க இருந்து பறந்து பட்டு கூட போச்சு. ஆனாலும் ரயான் தனியாக போயிட்டு நிறைய தானியங்களையும் பழங்களையும் பட்டுக்கு தெரியாம திருடி கொண்டு வந்து சாப்பிட்டு சந்தோஷமா வாழ்ந்துச்சு. ஆனா அதே நேரத்துல பட்டு நேர்மை தவறாம உணவு தேடி கொண்டு வந்து சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்துச்சு. ஆனா பட்டுக்கு ரயான் திருடி சாப்பிட்றது பிடிக்கல. பட்டு எவ்வளோ சொல்லியும் ரயான் கேட்கல. ஒரு நாள் பட்டுவும் ரயானும் பறந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு விவசாயி தன்னோட வீட்டுக்கு வெளியே தானியங்களை மூட்டையில் வச்சிருந்தார். அதை பார்த்த ரயான் பட்டுக்கிட்ட இப்படி சொல்லிச்சு. பட்டு, இங்க பாரு, எவ்வளோ தானியம். இதை கொண்டு போனா ஒரு மாசத்துக்கு நம்ம உணவே தேட வேணாம். ரயான், உங்ககிட்ட எத்தனை தடவை நான் சொல்றது, இப்படி அடுத்தவங்க பொருட்களை திருடக்கூடாதுன்னு? நான் சொல்றதை நீ கேட்கவே மாட்டியாடா? பட்டு, இது ஒன்றும் திருட்டு இல்லை. கடவுள் நமக்கு கொடுத்த அற்புத வாய்ப்பு. இதை நம்ம பயன்படுத்திக்கணும். பட்டுக்கு ரயான் இப்படி பண்ணுறது பிடிக்காம அங்கே இருந்து பறந்து போச்சு. ஆனால் ரயான் அங்கே இருந்து அந்த தானிய மூட்டையை தூக்கி கொண்டு பறந்து போச்சு. ரயான் இப்படி தினமும் மற்ற பறவைகள் வீட்டில் திருடுறத பார்த்த பட்டு எப்படியாச்சும் இந்த ரயானை திருத்தணும்னு பட்டு ஒரு திட்டம் போட்டுச்சு. ஒரு நாள் ரயான் டிம்பிள் புறா வீட்டில் உணவு திருட போச்சு. அப்போது அதை பார்த்த பட்டு உடனே பறந்து போயிட்டு டிம்பிள் புறா கிட்ட இப்படி சொல்லிச்சு. ஏய் டிம்பிள் புறா, ரயான் உன்னோட வீட்டில் உணவு திருடுறான். நீ மற்ற பறவைகிட்ட போயிட்டு இதை சொல்லி எல்லாரையும் கூட்டின்னு போய் கையும் களவுமா புடி, அப்பதான் அவனை திருத்த முடியும். இதை கேட்ட டிம்பிளும் அப்படியே பண்ணுச்சு. எல்லா பறவைகளும் டிம்பிள் வீட்டில் ரயான் திருடுறத பார்த்ததும் ரயான் அவமானத்தில் தலையை கீழே குனிஞ்சிக்கிச்சு. சரி, நான் இனிமே யார் வீட்டிலையும் இப்படி திருட மாட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. ரயான் இப்படி சொன்னதும் இதை கேட்ட எல்லா பறவைகளும் ரயான் தன்னோட தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்டதும் வேற வழி இல்லாமல் ரயானை மன்னிச்சு விட்டுடுச்சுங்க. உடனே ரயான் அங்கே இருந்து பறந்து போயிட்டு பட்டுக்கிட்ட இப்படி சொல்லிச்சு. பட்டு, நீ எத்தனையோ தடவை சொன்ன திருடக்கூடாதுன்னு. இப்போ நான் பண்ண எல்லா தப்பையும் புரிஞ்சுக்கிட்டேன். என்னை மன்னிச்சிடு. நானும் இப்போ உன்ன மாதிரியே நேர்மையான வழியில தான் வாழ போறேன். அப்படின்னு ரயான் சொன்னதும் இரண்டு பேரும் பழையபடியே நெருங்கிய நண்பர்களாக சந்தோஷமாக அந்த காட்டில் வாழ்ந்தாங்க. இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். அதே மாதிரி அறம் வழியில் வாழ்வதே நல்லது. திஸ் வீடியோ ஸ்பான்சர் டு பை மோட் இ ஷாப்பிங். இந்த பை மோட் இ ஷாப்பிங்கில் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் அண்டு ஹேர் கேர் ப்ராடக்ட் நல்ல குவாலிட்டியான பொருட்களை சேல் பண்ணுறாங்க. நீங்கள் எதனா பொருட்களை பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க.